வெல்கம் பேக் டு கிச்சு கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சேன் எலிவேட்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லிஃப்ட்டில் வந்து நம்ம தெரியாதனமாக ஏறிட்டோம். அந்த லிஃப்ட் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா பேய் வீட்டுக்காக பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி போகுது மக்களே. சரி, இப்போ வந்து ஏதோ 4 பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே, என்னன்னு தெரியல. அவங்க அதை திறந்து விடுறதுக்குள்ளே நம்ம செவுத்தில் ஏறிட வேண்டியதான், அப்போ தான் நமக்கு சேஃப்டி. என்ன நம்ம நின்னோன்னு எல்லாரும் ஏறிட்டாங்க, அவ்வளோ பயமோ? அப்படி என்ன தான் வரும்? மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு, ப்ளூ கலரில் இருக்குது. என்ன ப்ளூ கலரில் தெரியும்? அட பாவிங்களா, என்னது அது? ப்ளூ கலரில் ஏதோ ஒரு உருவம் கத்தியை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு. என்ன இது புஸ்கு புஸ்குன்னு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு? பேசாமல் நம்ம லிஃப்ட்டில் ஏறிடலாம். கீழே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் என்ன லிஃப்ட்டுக்குள்ளே போய் நிற்குது? அப்பாடி, நம்ம எப்படி அந்த பேய்கிட்ட தப்பிச்ச மக்களே. அடுத்த லொக்கேஷன் வந்துருச்சு. இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியல. சரி, இடமே ஒரு டைப்பாக இருக்குது. பேய் வர்றதுக்குள்ளே கக்கூஸ்குள்ளே ஓடிட வேண்டியதான். இன்னும் இது கக்கூஸ் மாதிரி இல்லை. ஐயோ, ரூம்குள்ளே போட்டு கலர் சாப்பிட்டாங்க. பேய் வந்து நம்மளை போட்டு தள்ளிடக்கூடாது, அது வேறு. இல்லை, அதுக்குள்ளே போட்டு தள்ளிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமாக நம்மளை போட்டு தள்ளணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி மக்களே, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்தாச்சு. உள்ள போனா நிறைய தங்கம் வயிறும் இருக்கும் போல இருக்குது. உனக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு தங்கம் வயிறும் பதுக்கி வச்சிருக்க இடம் மாதிரியே தெரியுது. அட பாவிகளா, நம்மளே எந்த பேய்கிட்ட மாட்டிட்டோன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடானா தங்கம் வயிறோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. நம்ம பேசாமல் ஓடிடுவோம். என்ன எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ கையில் வச்சிட்ருக்காங்க மக்களே. பாதி பேர் தீப்பந்தம் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்டே தீப்பந்தம் இருக்குது. என்ன பேய் வந்துச்சுன்னு தெரியல. சவுண்டு வேறு வித்தியாசமாக கேட்டுட்ருக்கு. சரி பார்ப்போம். இங்கேருந்து யாரும் ஓடி வருது ஜம்ப் பண்ணி. இன்னும் எல்லோரும் வேக வேகமாக பின்னாடி ஓடுறாங்க. நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. இந்தம்மா என்ன இவ்வளோ வேகமாக ஓடி வருது? என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அட பாவிகளை, என்னடா அது? பேயா என்னடா அது? இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இன்னும் அங்கேயே கட் ஆகிடுச்சு. என்னவோ நம்மளை போட்டுக்கலாமா? என்ன இது திரும்பினோடனே கதையை முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன லொக்கேஷன் வரப்போகுதுன்னு வேறு தெரியல. அட பாவிகளா, இப்போ என்ன கிராணி லொக்கேஷனே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோமோ? பேசாமல் இந்த ஷூஸ் இருக்குல்ல, இந்த ஷூவை வச்சு இந்த வீட்டு மேலே ஜம்ப் பண்ணி ஏறிடுவோமா? என்ன ஒரே ஜம்பில் மேலே ஏறியாச்சு. பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். இந்த சைடு போய் பார்ப்போம். என்ன சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது? போகிற போக்க பார்த்தா கிராணி நம்மளை எல்லாரையும் போட்டுதெல்லாம் போடாது போல இருக்குது. என்ன தீப்பந்தத்திலே தீயும் அணைஞ்சு போயிடுச்சு, கண்ணே தெரியல. கிராணி ஒருவேளை எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிடுச்சோ? எதுக்குடா கீழே தள்ளி விட்டா? அட பாவி, கிராணி வேறு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துருக்கு போல. அப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியல. வந்து என்ன எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நல்ல வேலை நம்ம மேலே நிற்கிறது சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிடுச்சு மக்களே. எப்பயாச்சும் நம்ம தப்பிச்சா போகணும். எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு வேறு தெரியல. கீழே பிடிச்சிருவோமா? என்ன பாருங்க மக்கள், கிராணி எல்லாரையும் வெறி கொண்டு துரத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷன் போகிறோம். என்ன லொக்கேஷன்னு தெரியல. ஓகே, வாங்க போகலாம். என்னடா இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? சரி வந்தாச்சு. இது என்ன லொக்கேஷனாக இருக்கும்? இது ஏதோ வீடு மாதிரி இருக்குது. சரி ஜம்ப் பண்ணுவோம். கிராணி வீட்டில் ஒரே ஜம்பில் மேலே ஏறிட்டோம், இதில் ஏற முடியலையே. சரி, இங்கே போய் தீப்பந்தத்தை கொளுத்திட வேண்டியதான். ஓகே மக்களே, எல்லோரும் கீழே தான் நின்றுருக்காங்க. நம்ம தான் மேலே ஏறி நிற்கிறோம். என்ன சவுண்டு வித்தியாசமாக கேட்குது? இந்த சவுண்டு சைரன் ஹெட்டுன்னு ஏதோ ஒரு பேயோட சவுண்டுன்னு தானே சொல்லுவாங்க. சவுண்டு கேட்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. எப்பா, சவுண்டு காது கிளியிற மாதிரி கேட்குது மக்களே. பேசாமல் நம்ம சவுண்டை கம்மி பண்ணிடுவோமா? என்ன பண்ணுறது, ரொம்ப சவுண்டாக கேட்டுகிட்டே இருக்குது. இந்த சைலண்ட் ஹெட் எங்கேருந்து வரப்போகுதுன்னு வேறு தெரியல. எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். இப்படி நின்றுட்டுருக்கே, யாரையுமே இதை அட்டாக் பண்ணாதா? ஒருத்தர் வேறு அங்கேயும் ஓடிட்டு இருக்கான். ஒன்றும் பண்ணாத வரைக்கும் நல்லது. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் மக்களே. அது வந்து நிற்கும்போது சவுண்டு தான் என்னால் தாங்கவே முடியல. அவ்வளோ சவுண்டு, காது கிளியிற அளவுக்கு சவுண்டு கேட்டுருந்துச்சு. ஓகே, அடுத்த லொக்கேஷனுக்கு வேறு வந்தாச்சு. இது என்னது மறுபடியும் கிராணியா? இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து நம்மளை நல்லா மாட்ட வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பாட்டி, நான் போன வாட்டி வந்தப்ப கேட்ட வடை எங்க வச்சிருக்கீங்க? இப்பதான் வடையை எண்ணெய் சட்டியில போட போறேன். என்னது, வடையை எண்ணெய் சட்டியில் போட்டிருக்காங்களா?
இது பேசுறதே சரியில்லையே. பாட்டி சீக்கிரம் வடைய கொடுங்க. என்ன கண்ணே தெரிய மாட்டேங்குது. பாட்டி ஒருவேளை அந்த பையனுக்கு மட்டும் சீக்கிரட்டாக வடை சுட்டு கொடுக்குது போல. நம்மளும் போய் கேட்டு பார்ப்போமா? இல்லை வேண்டாம், என்ன புகை மண்டலமாக இருக்குது. பாட்டி தெரியாம உடைக்கிட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஒருத்தன் வடை கேட்டதுனால எல்லாருக்கும் சேர்த்து அடி விழுந்துட்டு இருக்கு மக்களே. ஒரு நாள் நாங்களும் சேர்ந்து தானே அடி வாங்கிட்டு இருக்கோம். ஓ வடை கேட்டதுனால தானே பாட்டி அடிச்சாங்க. அப்ப ஊரு கேட்டு அடுத்த வாட்டி பாட்டி அடிக்க மாட்டாங்கல்ல? பாட்டி என்னடா பாட்டி, நாங்களே அவனை கொடுத்துருவோம். போகிற போக்க பார்த்தா இவன் அடி வாங்காமல் இங்கேருந்து போக மாட்டான் போல இருக்குது. சரி அடுத்து என்ன லொக்கேஷன் இருக்கும்னு வேறு தெரியல. இது என்னது வித்தியாசமாக ஒரு டனல் மாதிரி போயிட்டுருக்கு. ராத்தாடி வலி தாங்க முடியலையே. என்னடா என்ன ஆச்சு? பக்கத்துல ஒரு ஊர்காட்டை பார்த்துச்சு. அதை ஆட்டையை போட்டோன்னே பின்னாடி ஏதோ பயங்கரமான நோய் தட்டி விட்டு. ஊருகாலப்பாய் ஆட்டையை போட்டதுக்கு எப்படி இந்த பேய் துரத்தும்? என்ன சொல்கிறது நான் நம்புற மாதிரி இல்லையே. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏது ஊருகா? இவன் சும்மா இருக்காமல் பேயவே டென்ஷன் ஆகுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். அதான் பேய் இவ்வளோ காண்டாக துரத்து இடமே ரெட் கலரில் மாறிடுச்சு. பேய் வந்து உள்ளே வந்து எல்லாரும் பொறுத்துலேருந்து முகமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த முக்கில் நிற்கிறது தான் நமக்கு சேஃப்டி. அட என்ன பேய் உள்ளே வந்துடும் போல இருக்குது. எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சா சரி. இப்போ நம்ம இந்த முக்கிலே நினைக்குவோம். அப்போ நம்ம தப்பிச்சுருக்கோம். அட இது நான் உள்ளே வந்துருக்கு. எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சாகணும். அட நம்மளை எதுவும் பண்ண முடியாத நல்லதான் நம்ம தப்பிச்சோம். அது ஒரு சந்தோஷம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. அடுத்து என்ன கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.